போடுறதுக்கு. ரொம்ப இல்ல. தியேட்டர் லிஸ்டிங் போடுறதுக்கே நான் கேட்கிறேன். நீ யுஎஸ்ஏல உட்காந்துக்கிட்டு உனக்கு மெலிசா தியேட்டர் இல்ல சிங்கப்பூர் தியேட்டர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்து விசிட் கூட பண்ணிருக்க மாட்ட. அத போஸ்ட் பண்றதுக்கு அவன்கிட்ட ஒருத்தங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவன் ஓகேன்னு சொன்னா தான் போட முடியுமா? இது என்னடா இது? ஏ லூசுத்தனமா இருக்கு இவனுங்க பண்றதெல்லாம் ஒண்ணும். பைத்தியக்காரனுங்க இவனுங்கலாம் எப்படிதான் இந்த ஐயோ வேணாம்ப்பா. ஆனா நிஜமா ஒண்ணு இந்த லைக்கா உண்மையில ஒரு கொடுத்து வச்ச நாய். இந்த பொங்கல்ல இருந்து போஸ்ட் பண்ணானா கரெக்டா வந்து இவர் ரேஸ் 3வது இடம் மொரட்டு கவரேஜ். அதுக்கப்புறம் வந்து கரெக்டா வந்து அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு அவருக்கு வந்து அந்த அவார்டு கொடுக்குறாங்க. மொரட்டு இதெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க. இதே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜிபியூ வந்து பொங்கலுக்கு வராம போஸ்ட்போன் ஆயிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது. கரெக்டா அணி கான்செர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஏகேக்கு. ஓகேயா? அவன் எப்படி நேரம் வந்து மைத்திரி மில்க் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவனுக்கு அமைய வேண்டியது. ஆனா வந்து லைக்காக்கு அமைஞ்சு போச்சு எல்லாம். டோன்ட் வரி ப்ரோ, மார்ச்ல ஒரு ரேஸ் இருக்கு, ப்ரோ அவனுக்கும் அமையும். அதெல்லாம் தலை. அது மார்ச்ல ரேஸ் இருக்கோ இல்லையோ தலை, அதை விடுங்க. இவர் வந்து சோசியல் மீடியால உச்சக்கட்டத்துல மனுஷன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவன் வந்து இந்த இந்த ரொம்ப இல்லை நான் ஏற்கனவே ஸ்பேஸ்ல சொன்னதான். இந்த ஜிபியோட டீசரு ஆல்ரெடி டன். ஒன்றும் இப்போதான் ஒர்க் ஸ்டார்ட் அப்லாம் கிடையாது. ஆல்ரெடி டன். ஒரு ஸ்மால் கட் வச்சிருக்காங்க. அதை வந்து விடாமுயற்சி கூட இன்க்ளூட் பண்ணி அனுப்பி விடலான்னு சொன்னதுக்கே அவனுக்கு ஈகோ ரொம்ப டச் ஆகி அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணான் லைக்கா. கிறுக்கும் கூதியானுங்க. நான் கேக்குறேன் இப்போ இவனுக்கு தான் ப்ரோ பூஸ்ட் ஆகும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஜிபியோட டீசர் வந்து இதுல ஆட் ஆகுதுன்னா ஃபேன்ஸ் இன்னும் எவ்வளவு இதா வந்து டிக்கெட் புக் பண்ணுவானுங்க. ஒரு ட்வீட் மட்டும் போட்டானுங்கன்னு வச்சுங்க, 2 ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து. யோசிச்சு பாருங்க, செம பூஸ்ட் ஆகும் ப்ரோ இவனுக்கு. இன்னும் போய் பார்த்துடணும் பாய். ஆன்லைன்லேயே கிடையாது, உங்களுக்கு ஒன்லி இன் தியேட்டர்ஸ் மட்டும் போட்டு விட்டானுன்னு வச்சுங்க அந்த டீசரை. ஒரு 1 மினிட் கிளிம்ஸ் இன்டர்வல்ல மொரட்டு சம்பவமா இருக்கும்ல. இப்போ தியேட்டர்ல போட்டாங்கன்னா நீங்க விடாமுயற்சி பத்தி பேசுவீங்களா, குட் பேட் அக்லியை பத்தி பேசுவீங்களா? தெரியும்டா, இதை தூக்கி வருவேன்னு தெரியும். இல்ல இல்ல ப்ரோ, எதை பத்தி பேசினாலும் ஓகே. ஆனா நீங்க வந்து படத்துக்கு போனா தானே அதை பார்க்கவே முடியும். இவனுக்கு தான் பெனிஃபிட். உங்களுக்கு புரியுதா? என்ன அதிசயமா இந்த விமல் ஃபேன் வந்திருக்கான். இல்ல ஷேட் ப்ரோ, நான் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அப்படியே கொஞ்சம் ஸ்பீக்கர் பக்கம் வாங்க. இன்னைக்கு மார்னிங்குள்ள எப்படியோ 100K அடிச்சிரும் போல இருக்குது. பாப்போம் புக்கிங்ஸ்ல. எங்க 100K ப்ரோ? ப்ரோ சென்னை சிட்டி இல்ல சென்னை சிட்டி அலோன் நீங்க 1 crore தொட போகுது ப்ரோ. அதுக்குள்ள ப்ரோ இல்ல மொரட்டு புக்கிங். நான் என்ன சொன்னா, புக் மை ஷோல இந்த ட்ரெண்டிங் இப்பயே 100K எல்லாம் ஹவர்லி சொல்றீங்களா, 24 ஹவர்ஸ் சொல்றீங்களா? 24 ஹவர்ஸ் ப்ரோ. உங்களுக்கு எண்ட் ஆஃப் ரன்னையே வந்து உங்களுக்கு, ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு ப்ரோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்புக்கு. உங்களுக்கு எண்ட் ஆஃப் ரன்னே வந்து ஒரு 500K வந்து காமிச்சினாவே போதும் டிக்கெட் புக்கிங். அதான் புரியுதுங்களா? இது அமரன் வந்து ஹவர்லி சேல்ஸ்ல அதான் ஹையஸ்ட் 32.5K எவ்வளோ இருந்துச்சு. அதுல எதுவும் பண்ணோம். பிளஸ் 24 ஹவர்ஸ்ல கோட் இருக்கு 530K சம்திங் இருக்கு. அது 2 தான் டார்கெட்டா இருக்கு இப்போ புக் மை ஷோல சொல்றேன். நீ என்னடா ரொம்ப நேரமா ஸ்பேஸ் போட்டுட்டு இங்க வந்திருக்க ப்ரோ? 530K இல்ல ப்ரோ 24 ஹவர்ஸ்ல. நீங்க வேற, அவனுங்க மொத்தமாவே 570 தான் ப்ரோ. மொத்தமா 4 மில்லியன் ப்ரோ. நான் வேணா டேட்டா கூட இருக்கு. டேட்டா நான் வேணா எடுத்து காட்டுறேன். எந்தெந்த படம் யார் யார் எவ்வளவு வந்திருக்குன்னு. இருங்க, நான் வேணா மேல பிங்க் பண்றேன். அதுதான் நம்ம ஜெயிலர் தான் இது வரைக்கும் தமிழ். இப்ப இந்த ஹவர்லி ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஜெயிலர் தான் ஹையஸ்ட். நான் அதோ மேல ஷேர் பண்றேன். இதோ ஷேர் பண்ற பாருங்க அந்த ட்வீட். ஜெயிலர் 9.2 மில்லியன். வெறும் புக் மை ஷோல மட்டும் 9.2 மில்லியன் டிக்கெட் சோல்ட் பண்றது. அதான் கோட் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 4.57 மில்லியன் பண்றது. அமரன் 4.9 பண்றது ஆக்சுவலா. அதான் ஹவர்லி சேல்ஸ்ல பார்த்தோம்னாமே அமரன் வந்து எவ்வளோ 32 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்ச் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். கோட்டே அதுக்கு அடுத்தது தான்.
எனக்கு ஒண்ணு தெரியல. பிகாஸ் எங்களுக்கு எங்க கண்ட்ரில புக் மை ஷோ இல்ல. அதோட ஃபங்க்ஷன் என்ன அது? ஆக்சுவலா இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்தா இந்த ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல இருந்தா துணி வாரிசு வந்தப்ப கூட இல்ல. சரி. என்னன்னா ஒவ்வொரு ஹவருக்கும் இப்ப என்ன சொல்றது, டிக்கெட்ஸ் நிறைய சேல் ஆச்சுன்னா அந்த ஹவர்லி சேல்ஸ் அந்த ட்ரெண்டிங்குள்ள வரும். 1 ஹவருக்கு எவ்வளவு டிக்கெட் இல்ல புக் அது மை ஷோல. பேசிக்கலி புக் மை ஷோ வந்து அது ஒரு ஆப்பா? லைக் யூ கேன் பை டிக்கெட்ஸ் ஃப்ரம் த இஸ் இட்? டிக்கெட் புக்கிங் ஆப் தான் அது. ஆ இல்ல எங்களுக்கு இங்க இல்ல. சோ அதான் எனக்கு அத பத்தி எந்த விஷயம் தெரியல. ஒன்லி டிஎன் மட்டும், ஒன்லி டிஎன், ஒன்லி இந்தியா மட்டும். சோ பேசிக்கலி நீங்க வந்து லைக் இது மட்டும் தான் பிளாட்ஃபார்மா டிக்கெட் வாங்குறதுக்கு? நான் இது இதே மாதிரி வேற இல்ல there is a tickets new இருக்கு and book my show and we can book through பேடிஎம் இருந்துச்சு. பட் இப்ப அதை கேன்சல் பண்ணிட்டு இப்பதான் புதுசா டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு கொண்டு வந்திருக்காங்க. அது ஜொமேட்டோவோட பார்ட்னர்ஷிப் போட bro. டிக்கெட்ஸ் நியூ டிஸ்ட்ரிக்ட் ஆப் தான் ரீடைரக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு மேஜர் 2 ஆப் தான், புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட். ஆமா, இப்ப டிக்கெட்ஸ் நியூல கூட லேட்டா தான் வருது. புக் மை ஷோல வரதுதான் என்ன சொல்றது, சாரி, டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வரதுதான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்க. மெஜாரிட்டி வைஸ் முக்காவாசி பேர் புக் மை ஷோ தான் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, புக் மை ஷோல இல்ல புக் மை ஷோல மல்டிப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். பட் நீங்க சிங்கிள் ஸ்கிரீன் வேணா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் தான் இப்ப போய் ஆகணுமே. ஏன்னா அவன்கிட்ட தான் முக்காவாசி ப்ரோ நீங்க தருண் ப்ரோ நீங்க போய் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல பாருங்க, அவன் விட்ட தியேட்டர் எல்லாமே ஹவுஸ்ஃபுல். பார்த்தோம் ப்ரோ. எல்லாமே ஒரு 2-3 தான் இருக்கு. ஒரே ஒரு தியேட்டர் தான் விட்டுருக்கேன் இப்போதைக்கு. பாபா தியேட்டர்னு ஒண்ணே மட்டும் தான் விட்டுருக்கேன். அதுவும் ஃபுல் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். ப்ரோ ஷேர் ப்ரோ இருக்கீங்களா? என்ன தல, எங்க டிக்கெட் வாங்குனீங்க மலேசியால? ப்ரோ கேக்கல. ரொம்ப எப்படி சொல்றது பேசுறது மச்சான் டல்லாம்ல. ப்ரோ கேக்குதா? இப்ப கேக்குதியா? அது காலையில 8:30 மணிக்கு வந்து கொல்சியம்ல புக் பண்ணிருக்கேன். 8:30 AM. அது ஓ நீங்க கொல்சியமுக்கு தான் வரியா? அவனுங்க எத்தனை ஹால் திறந்து விட்டுருக்கானுங்க எல்எஃப்எஸ்ல? நான் போய் புக் பண்ண போகும்போது ஹால் நம்பர் 1 தான். ஒரு ஷோ காலை 8:30 மணி ஹால் நம்பர் 1 தான் இருக்கு. ஹால் நம்பர் 2 ஆமாவா? இருக்குது. லோட்டஸே கொஞ்சம் போங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். 8:30 மணி ஷோன்னு சொல்லிட்டு 3 டாட்ல வேற அது ஒரு பஞ்சாயத்து ஓடுது. சரி பாப்போம். நீ கொல்சியம்ல தான் பாப்பியா? சரி. ராத்திரி எங்கேயும் போலியா நீங்க? ஆக்சுவலி அம்பங் பாயிண்ட் கிட்ட வந்து அவனுங்க டிஜிவி வந்து காலையில 9 மணிக்கு திறந்து விட்டுருவான். 9 மணிக்கு தான் அவனோட பிளான் டிஜிவில திறக்கலான்னு. கொல்சியம்லாம் ஃபுல்லா எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வந்து வேலை செய்யறானுங்களா மஜிட் இந்தியால. அன்னைக்கு போயிட்டு எல்லாம் ஒலாப்பா போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. மஜாவா இருக்கு போது. அதுல ஒருத்தன் சொல்லி நம்ம தெரிஞ்ச பையன் அங்க கொல்சியம்ல தான் அவங்க ஷோ வரான், உள்ளுக்கு பட்டாசை போட்டு தெறிக்க விட போறேன்னு. நான் சொன்னேன் போலீஸை கூப்பிடாம இருந்தா சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம், எஸ்கேப் ஆயிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி என்னாச்சும் நடந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்க சரியா? பிகாஸ் the thing 3.8 they should open 2 halls. அதான் நான் கேட்டேன். ஆனா ஒரு ஹாலுக்கு மட்டும் தான் இவன் ஓபன் பண்ணியிருக்கான் தானே? ஹால் 1 தான் கொடுத்துருக்கான். அந்த பெரிய ஹால் தானே? ஆக்சுவலி ஒன்று சொல்லிட்டா, ஆன்லைன்ல புக்கிங் திறந்துருக்கு தானே? ஆக்சுவலி 1வது ஹால் வந்து வித்து முடிச்சிருச்சு. ஒருத்தன் பல்கா வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஆன்லைன்ல வந்து இருக்கிறபடி காட்டி தான் ஆகணும். 12 மணிக்கு புக்கிங் தலை. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சரியா? நீங்க ஒரு டீம் கிட்ட ஒண்ணு பேசுறீங்களா, அந்த பேர் சொல்ல விருப்பப்படல. they are working for 3 dot, you should understand that, okay? ஸோ உங்களை பத்தி அப்புறம் யாரு ஷானு கரெக்டா சொல்றேனா? எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து அடிக்கடி சொல்லிட்டு போவாங்க சரியா? ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். அந்த 8:30 AM ஷோஸ்லாம் வந்து அவங்க வந்து they should open everywhere, not only particularly one. அண்ட் வந்து 2வது உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா? முன்னிலேருந்து காலங்காலமா மெலிசல எப்படி 12 மணிக்கு தான் அவனுங்க புக்கா பண்ணி விடுவேன்னு சொன்னா,
நீங்க ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க டிஜிவி எல்எஃப்எஸ்ல வந்து மேனேஜர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கவுண்டர்ல போயிட்டு பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடலாமே. அப்படிதான் எல்லாரும் எம்பிஓ ஹார்பர்ல போயிட்டு எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டானுங்க ஒரு 2 ஹாலுக்கு பல்கா. யாரு ஆன்லைன்ல வெயிட் பண்ணுவா? யூ நோ த மேனேஜர் யூ boleh pergi dekat situ boleh beli mah. Tak ada hal tau. ரைட் ஆனா நீங்க அந்த குரூப் பேச எனக்கு கேட்டு டவுட் இப்போ வருது. நீங்களும் அந்த குரூப்ல சேர்த்து இல்ல அந்த டீம் வந்து 3 டாட்ல வேலை செய்றாங்க. ஸோ அதனால டே மெலிசா டிக்கெட்ஸ் ஆல் ஒர்க்கிங் டுகெதர். ஓகே நீங்க பார்த்திருப்பீங்க both of them are tweeting the same stuff only. they are the only அவனுங்க 2 பேர் தான் இப்போதைக்கு ஒரு இது. இவனுங்க 2 பேரும் வேற வேற ஃபிகர் போட்டானுங்க. ஆனா 3 டாட் செருப்பால் அடிக்கிற மாதிரி 200k ரிங்கெட்னு போட்டானுங்க. பாத்தீங்க தானே? ஆமாங்க, அந்த மலேசியா இன்னொரு ஐடியா இருக்குல்ல, பாக்ஸ் ஆபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸோ இது டிக்கெட்ஸ் அவன் வந்து வேணும்ட்டே வன்ம வச்சு பண்ற மாதிரியே இருக்கு. அப்புறம் கோட் பண்ணி சமாளிக்கிறான். அவன் என்ன இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஷேர் ப்ரோ, ஒரு விஷயம் சொல்றேன். டிக்கெட்ஸ் வந்து நானே ராமனே நாங்க தான் முத இங்க நான் வேர்ல்டு வைட்லயே அவனை எக்ஸ்போஸ் பண்ணேன். அவன் வந்து மெலிசா டிக்கெட்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரியே அவன் ஒரு புண்டையும் இல்ல. துணிவு டைம்ல தான் அந்த 3 சொன்னீங்களே நான் பார்த்தேன். சரியா? இந்த 3 இடியட்ஸ் படத்துல வர்ற நேட்டு மாதிரி இருப்பானுங்க 3 பேரும். அவனுங்களுக்கு ஒரு கருமம் மயிரும் தெரியாது. வந்துட்டு போஸ்டர் டேஃப் அண்ணா கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு பிரீக் ஃபீல்ட்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ நேரம் கேனப் பையனுங்க நின்றுட்டு வாங்கிட்டு போனானுங்க. அப்புறம் டேஃப் அண்ணா சொல்றாரு, டேய் இவனுங்க 3 பேர் தான்டா மெலிசா டிக்கெட்ஸ்னு. நானும் கோத்தாங்கம்மா தெரிஞ்சிருந்தா அவனுங்களை அடின்னு வெளுத்து விட்டுருப்பேன். இவனுங்க என்ன பண்ணானுங்க பீஸ்ட் டைம்ல, அந்த டைம்ல வந்து ட்ரேட் அனலிஸ்ட் மேல பீஸ்ட் கவர் அவ்வளோதான். இந்த சில ட்விட்டர் ஐடிஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கிங் பண்றோம்னு சொல்லி வந்தோடனே தே ஃபீல் வெரி இன்செக்யூர். இமீடியட்லி அவனுங்க டக்குன்னு வந்து ப்ரொஃபஷனலா காட்டிக்கணும்னு சொல்லிட்டு கவர் மாத்துறதுலேருந்து பயோ மாத்துறதுலேருந்து இது பண்ணிக்கிட்டானுங்க. ஸோ ஆன் கோயிங் பேட்டல் வித் தேம். ஸோ வலிமையை வந்து இவனுங்க ரொம்ப அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சோன்னா இவனை நான் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சேன். வேர்ல்ட் வைட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான். இமீடியட்லி அவன் பிளாக் பண்ணிட்டான். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பேக்கு. பார்த்தா அவன் என்னை அன்பிளாக் பண்ணி வச்சிருக்கிறான் திடீர்னு. இத்தனை வருஷம் என்ன பிளாக் தெரியுமா விக்னேஷ்? பிளாக் பண்ணிட்டான் என் சைடு. இப்ப அன்பிளாக் பண்ணி வச்சிருக்கான். நான் இதான் யோசிக்கிறேன், எந்த கேப்லடா நீ என்ன அன்பிளாக் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு. நீ பாத்தியா அவன் வந்து 100 தான் இல்ல, அவன் வந்து என்னன்னா 80,000 பண்ணிச்சேன்னு சொன்னாக்கா. அப்புறம் வந்து காலையில எழுஞ்சி பார்த்தா இவங்க வந்து 3 டாட்ல 200,000 ரிங்கெட் போட்டானுங்க. ஆனா அவன் அப்பயும் 144ன்னு சொல்லிட்டு ஓபி அடிச்சு வச்சிருக்கிறான். ஃபுல்லா வன்மம். அது ஒரு அணிலே. அவன் எந்த விஜய் குரூப்ல இருக்கிறான்னு எனக்கு தெரியும். இல்ல அவன் அணில் எனக்கும் தெரியும். அணில் ப்ரோ அவன் 3 புண்டைங்க ப்ரோ. அவனுங்க அந்த எம்பிஎஃப் குரூப்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்ஸுக்கு உனக்கு அவன் நம்பர் வேணுமா? நான் நம்பரை கூட கொடுக்குறேன். மீடியா குரூப்ல தான் சுத்திக்கிட்டு கிடக்குறான். இவன்லாம் ஒரு சாசு புண்டைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிறவனுங்களும் வந்து நம்பிக்கிட்டு இருப்பானுங்க. சரியா? டிஸ்ட்ரிபியூட்டருக்கே நாள் கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கே 3 நாளா ஆகும். ஒரிஜினலா எவ்வளவு பண்ணுச்சுன்னு சொல்லி. இந்த ஒரு விஷயம் கூட புரிஞ்சிக்காம ஜஸ்ட் பிகாஸ் இதுங்கெல்லாம் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் சொல்லிட்டு எல்லாரும் லைக் ரீட்வீட் பண்ணிக்கிட்டு ஆர்கேசம் பாக்குறானுங்க இங்க இருக்கிற ஆளுங்க. என்னத்த சொல்றது? ஆனா வந்து என்னண்டா வந்து இந்த வேட்டையன் படத்துக்கு வந்து 3 டாட்ஸோட இனிஷியேட்டிவ் வந்து காலைல 8:30 மணி ஷோ ஜிஎஸ்டில வச்சாங்க. ஆனா இந்த வாட்டி வைக்கிற மாதிரி ஏன் அதை வைக்கலன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதே நீங்க வச்சுங்க தீபாவளி டைம்ல ஓகே டேயா இருந்தாலும் ஆளுங்க லீவ் எடுத்துருவாங்க. தீபாவளி டைம்ல நீங்க டிஜிவிஜிஎஸ்சில காலையில 8:30 மணி ஷோ திறக்குறீங்க. ஆளுங்க வந்து குமியுவானுங்க. வேட்டையனுக்கு காலையில 8:30 மணி ஷோ தடவை டிஜிவிஜிஎஸ்சில ஆன்ஸ். இவனுக்கு ரஜினி படம் வர்றதுக்காக மால்ல எல்லாம் உட்காந்து டிஜிவி சிஇஓ ஜிஎஸ்சி சிஇஓ உட்காந்து பேசி பெர்மிஷன் வாங்கிட்டான். ஆனா ஒரு காக்கா கூட போல. ஏன் ஒர்க்கிங் டே யாரு ப்ரோ போவா? ஃபேன்ஸ் எஸ் அதுதான் பிரச்சனை. இப்ப ரொம்ப இல்ல என்னோட கன்சர்னே என்ன இருந்துச்சுன்னா, இதே மாதிரி சம்மந்தமே இல்லாம நிறைய ஹால்ஸ் திறந்து விட்டு விடாமுயற்சிக்கு காலையில யாருமே வரலன்னா அது ஒரு இஷ்யூ. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட என்வாயர்மெண்ட் மெலிசாலே டிஃபரெண்ட். வி கோ ஃபார் ஒர்க். தோஸ் ஹூ வாண்ட்ஸ் டு கம் ஃபார் எஃப்டிஎஃப்எஸ் தே வில் கோ ஃபார் ஃபேன் ஷோஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு போவாங்க. பட் டிஜிவி ஜிஎஸ்சி வந்து புக்கா பண்ணி விடுற இதுல போய் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாலாம் ஆகாது. ஏன்னா ஆகாது. அதுதான் நடக்கும் மெலிசால எல்லா படத்துக்கும் நடக்கும். இதோட நைட் ஷோ தான் ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிரும். நைட் ஷோவோ அப்புறம் அந்த சூடு பிடிக்கிறது வந்து ஃப்ரைடே வந்து அந்த சாட்டர்டே நைட்டு கிட்டால அந்த சாட்டர்டே போல அந்த நைட்ல ஏன்னா மிட் நைட் ஷோ கொடுப்பான். மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்னதான் இது பண்ணாலும் ஆளுங்க வந்து பார்க்க மாட்டானுங்க. கொஞ்சம் பேர் இருக்கும், கொஞ்சம் பேர் அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் வேலைன்னு ஒண்ணு இருக்கியா? வேலை முடிச்சுட்டு ராத்திரி தான் எல்லாரும் வந்து படம் பார்க்க போறானுங்க. இதுதான் கிராஃப். இந்த புரிதலும் இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது.
கேட்டா ஏன் கேட்பாங்க, ஏன் மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எம்டியா இருக்கு? ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது, ஸ்கூல் இருக்குடா, போய் அதுதான் பாப்பானுங்க, வந்து படமா பார்க்க போறானுங்க. இதுதான் நடக்கும். இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ராத்திரி வந்து ஃபேமிலியோட எல்லாம் வந்து படம் பார்க்க போறாங்க. இதுதான். ஆனா வந்து பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப முக்கியம் தான் போல. ஏன்டா இன்னொரு வாரம் வந்து இது வருது, கேப்டன் அமெரிக்கா. அன்னைக்கு அம்பாங்கல அந்த ஸ்கிரீனிங் நடக்கிறப்ப டிஜிவியோட ஹெட் வந்திருந்தான். அதுல த்ரீ டாட்டோட ஆளுங்க வந்திருந்தாங்க. ரெட் ஜாயின் ஒரு பர்சனும் வந்து நம்ம கூட அந்த ஸ்கிரீனிங்ல இருந்துட்டு தான் போனாங்க. அவன் டிஜிவி காரன் ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டான், இங்க பாரு தைப்பூசம் 11ஆம் தேதி முடிஞ்சோட தான் அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து படம் பார்ப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா விருது தான் ஸ்க்ரீன்ஸை ரிட்டைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் நான் வந்து கரெக்டாக எங்கெங்கே கொடுக்கணுமோ நான் அவனுக்கு கரெக்டாக இது பண்ணிக்கிறேன். கரெக்டாக அட்டெண்டன்ஸ் ரேட்டு ஹையாக இருந்துச்சுன்னா தென் வாட் எவர் இஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ரெண்டே டிஸ்அட்வான்டேஜ். அந்த தைப்பூசம் வந்து அந்த ஜஸ்ட் ஃபார் பர்டிகுலர் டேஸு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வீக்ல எல்லாரும் பார்க்க வருவாங்க. பட் தட் டைம் கேப்டன் அமெரிக்கா வருது. ஸோ யூனோ அது நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்பப்போ கிட்ட போலே டிபெண்டுங்க ஜிபியூல இனி தடஹால்லா. ஜிபியூ கதை இல்ல, ஜிபியூ வந்து கரெக்டா ராயா முடிஞ்சு 10 நாள் இல்ல ராயாக்கு முன்னாடி, கரெக்டா ராயா லீவுக்கு முன்னாடி வருது. ஆமா இல்லையே, ராயா வந்து 31st மார்ச் நம்ம ராயா வந்து இது 10 ஆமா அது கன்ஃபார்ம் ப்ரோ. அது வந்து 1st of March போசா வருது, ஒரு 31st ராயா வருது. ஸோ ஆஃப்டர் 10 days ஆஃப் த சுத்தி ராயாலாம் முடிச்சுட்டு கரெக்டா அந்த 10th of April தான் நம்ம ஜிபி. ஆமாவா? அப்ப இன்னும் கொஞ்சம். ஆமா, ஆனா பெருசா ஹாலிடே சீசன் இருக்காது, எல்லாமே கொஞ்சம் ஒர்க்கிங் தானே, ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆயிருமே. ஓகேங்க. இன்னொன்று வந்து இல்ல, நம்ம வந்து கரெக்டா இங்க எவன் எடுக்கிறான்னு எவனுக்கு தெரியும். மார்க்கெட்டிங் டீம் வந்து ப்ரொமோஷன் வந்து ஹரிராயா உள்ள போட்டு வாங்கடா கேங்ஸ்டர் படம் பார்ப்போம் சொல்லி ஏதாச்சும் பொருளை கிளப்பி விட்டா தூக்கிடலாம். அவன் மீடியா சைட்லலாம் லோட்டஸ் என்ன சொல்லி வச்சிருக்கிறானா, local.com இவனுங்களாம் இருக்கிறானுங்களா, வர்ணங்கள் எல்லாம் சுதன் இருக்கானே அந்த லோட்டஸ்காரன், சுதன் வந்து எல்லாத்திட்டையும் சொல்லி வச்சிருக்கிறான், நான் தான் குட் பேட் அக்லி எடுக்க போறேன், ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து இங்க நம்ம கூட பஞ்சாயத்து இருக்கே, அஜித் ஃபேன்ஸை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான் லோட்டஸ். ஓகேயா? சுத்தி இருக்கிறதுலாம் யாரு, அந்த விஜய் ஃபேன்ஸ் ஸ்குவாட் தான், அந்த டீம் தான் சுத்திக்கிட்டு இருக்கு இவனுங்க கூட வன்மத்தை கேட்கறதுக்கு. அதனாலயே அவன் வாண்டடா ஜிபி எடுக்கணும்னு இருக்கான். 3 டாட் என்னன்னா வந்து விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு they just need a single call. they just call உதயநிதி ஆன் த ஸ்பாட், இந்த மூவி வந்துடும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஆஃப் தேம். ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் டார்கெட் போட்டு வச்சிருக்காங்க, விஎம் அந்த கலெக்ஷன் பண்ணால் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம், தட்ஸ் இட். ஸோ பிகாஸ் இன்னும் வரைக்கும் ஜிபி முடியாத ஒரே இடம் மெலிசா மட்டும்தான். ஸோ ஆஃப்டர் விஎம் தான் தலை பார்க்கணும். I think because again I'm telling you, on the last 20 days of the release or maybe just அதுதான் கணக்கு, அப்பதான் ஒரு படமே சைன் ஆகுது. விடாமுயற்சி மட்டும் இது அப்ளை ஆகல, பிகாஸ் 1 year கமிட் பண்ணினோம். ஸோ அதே கூத்து தான் திருப்பி நடக்க போகுது. 3 டாட் கிட்ட வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதே லோட்டஸ் கிட்ட போனுச்சுன்னா ஊம்பி தான், ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இல்ல நம்மளே இல்ல அங்கேயும் அந்த சைட்லயே போல் போட்டாங்க, 3 டாட்ஸ் போகணுமா தெரியும் பாத்தீங்களா போட்ஸ்ட். இங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லயே ஸ்பேம் அடிக்கிறானுங்க தல, நீங்க ஜிபிஓ வாங்க விஎம். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல 3 டாட் நினைச்ச போஸ்ட் போட்டா நிறைய போஸ்ட் இவங்க ஹைட் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா ஃபுல்லா நீங்க ஜிபிஓ எடுங்கன்னு சொல்லி இன்ஸ்டாலே ஸ்பேம் பண்றானுங்க. எல்லாத்துக்கும் கான்சென்ட் தான். லோட்டஸ்லாம் என்னத்த கிழிக்க போறான், ஒரு மயிரியும் கிழிக்க போறது இல்ல. எங்க தியேட்டர்ல தான் நீங்க வந்து படம் பார்க்கணும், ஊம்பணும். எஃப்டிஎஃப்எஸ்லாம் வந்து ஃபேன் கிளப் செய்யக்கூடாது, நாங்க தான் செய்வோம் அப்படின்னு ஊப்பி அடிப்பான். ப்ரொமோஷன் பண்ண மாட்டான், மார்க்கெட்டிங் பண்ண மாட்டான், ஒரு புண்டையும் பண்ண மாட்டான். இதே தான், ஒண்ணுமே செய்ய மாட்டான். மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்கு கையில காசு இல்லாம டேனிஸ் கிட்ட காசை வாங்கிட்டு கோட்டுக்கு பண்ணான். இதெல்லாம் அந்த விஜய் ஃபேன்ஸுங்களுக்கே தெரியாது. ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி வீடு ப்ரொடக்ஷன் கூட பண்ணா. இல்லைன்னா ஏன் வீடு ப்ரொடக்ஷன்லாம் வந்து எல்லாம் கோட்டோட இதுலயும் லோகோ இருந்திருக்கும். சரியான தத்தி புண்டைங்க இவனுங்க. வேதாளம் வந்து லக்கில் கடிச்சு புட்டு அதுலேருந்து ஃபுல்லா ஏகே படத்தை வாங்குறதுலே துணிவெல்லாம் அவன் கெஞ்சனா மாலை கிட்ட, என்கிட்ட படத்தை கொடுத்துருடா, அனௌன்ஸ் பண்ணாத முன்னுக்கு கேட்கறான், கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி. ஜிபிஓலாம் இவன் கையில போனுச்சுன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஒரு லிட்டரலி 14-15 மில்லியன் ரிக்கெட்டுக்கு பண்ண வேண்டிய படம்னே அந்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் மலேசியால தெரியும். சரியா? அந்த லெவல் பண்ணோம். இவங்கிட்ட போனுச்சுன்னா அவ்வளோதான், மறந்துருங்க.
இல்ல இவனை கூட மன்னிச்சிடலாம். அங்க இன்னொருத்தன் இருக்கான் அந்த டி பையன், அவனெல்லாம் மன்னிக்க முடியாது. யோ அவன் பிஹெச்எஃபோட பங்காளியா ப்ரோமேன்ஸு. என்ன இருந்தாலும் அந்த வாடகைக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அவனை வாடகைக்கு எடுத்தான், கங்குவாவை எடுத்தான். வாடகைன்னு சொன்னாலே எடுத்துருவானே. 10-12% கமிஷன் தானே. இல்ல அதுதான் மேட்ரு. இப்ப என்னடா வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் பிஹெச்எஃப் தானே. ஆமா 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 அவன் பிஹெச்எஃப் தான். அதான் யோ வெளிப்பட. யாருடா இது? அவினாஷ் ஜே இயர் இன் அயர்லாந்து ரிலீஸ் செம்ம துரோ. யோ என்ன மெலிசாலாயா இது? ஆனா ஆமா, 2 small screens only, but most of it fully booked. No IMAX or bigger screen. I don't understand what is happening here. அவர் ஸ்பேஸ்ல இருக்கிறாரா ப்ரோ? இருக்கீங்க ப்ரோ. டேய் விக்னேஷ், அயர்லாண்ட்ல யாரா ரிலீஸ் பண்றா? லைக்கா தானே? யூகே அயர்லாண்டா? அயர்லாண்ட்ல. யோ ஃபர்ஸ்ட் திங் ப்ரோ, யூகே அயர்லாந்து விடாமுயற்சி படம் வந்து ஐமேக்ஸ்ல வெளியாகல தல. ஸோ அதனால ஐமேக்ஸ்ல இல்ல. ரெண்டாவது பிகர் ஸ்கிரீன் கிடைக்கணும்னா அதை இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணோம். பிகாஸ் யூகே எல்லாம் இவன் உதயன் சினிமாஸ் ஆல்மோஸ்ட் லைக்கா தான், வேற யாரும் இல்ல. அது லைக்காடி, அது லைக்காவோட பினாமி கம்பெனிடா. லைக்காவோட தாண்டா பினாமி கம்பெனிடா. ஆமா ஆமா. ஏகே கூட ஒருத்தன் வந்து ஏகே பக்கத்துல சுபாஷ் கிரண் பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பாரு தெரியுமா? அந்த ஆளு தாண்டா அந்த கம்பெனியோட ஓனரு. நீ வேற, நான் கூட அது வேற ஒரு ஆள் தான் வச்சிருந்தான்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது இவன் தான் இதுன்னு. ஆக்சுவலி அயர்லாந்து வந்து லைக்காவோட ஓன் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். இவன் தான் யூரோப்பை யாருக்குமே விக்கலையே. சும்மா மண்ணுக்கு நிக்க வச்சு பின்னால நின்று இவன் வேலையை பாக்குறான். எனக்கு அவனுக்கு பத்தி பேசினாவே காண்டாவது. இருக்கிற வரைக்கும் ரிலீஸ் ஏதோ இருக்கட்டும் இருக்கு. விடு என்ன பண்றது? ஓ இதான் புக் மை ஷோ. இதா ஜெயிலர் 9.23 மில்லியனு. லியோ இதுனா டோட்டலா அவங்களோட ஆப்பை யூஸ் பண்ணி ஃபைனல் டிக்கெட் சோல்ட் ஆனது இல்ல. பேசிக்கலி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இவங்க ஃபுல்லா வாங்கின டிக்கெட்ஸை தான் போட்டிருக்காங்களா? லைக் லிட்டரலி இந்த ஆப் மூலியமா 9 மில்லியன் பேரு, 9 மில்லியன் டிக்கெட்ஸ்லா. ஆமா, ஜெயிலர்லாம் மொரட்டு ரன் தெரியுமா? 9 மில்லியனுக்குலாமாடா டிக்கெட் வாங்குறீங்க? அடங்கம்மால. லியோ 7 மில்லியனு. அமரன் ஃபார்ம்லியனா? என்னடா கோட்டை விட அமரன் கூட பண்ணிருக்கு. உனக்கு தெரியாது, இப்பதான் பாக்குறியா நீ? டேய் நான் இந்த புக் மை ஷோனா என்னன்னே தெரியாதுடா. நான் அதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்டுனது கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ அது வந்து ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா அந்த சைடு தமிழ்நாடு பசங்கலாம் அதுதான். தமிழ்நாடு இந்தியா எந்த படம் வந்தாலும் அந்த புக் மை ஷோ எடுத்துக்கிட்டு விவேக் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஓபி அடிப்பாங்க. மோஸ்டா என்னன்னா இங்க வந்து மேஜர் மல்டிபிளெக்ஸ் புக் மை ஷோ கையில் தான் இருக்கு. சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் தான் இந்த டிக்கெட்ஸ் நியூ அந்த 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 இதுல இருக்கு. மேஜர் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் புக் மை ஷோ கையில் தான் இருக்கு. சாரி, மல்டிபிளெக்ஸ் ஐ மீன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். Review from Singapore, சித்தப்பா. I am cancelling my tickets now. Thanks for saving my life. Trolley. What the fuck? என்னது? விடாமுயற்சி டிசாஸ்டர். யாரா இவனுங்க விஜய் டிபியை போட்டுக்கிட்டு ராக்கி பைன்னு சொல்லி சுத்துறானுங்க. இவனுங்க வேற திருப்பி போட்டியா கடி. அந்த ராக்கி பை உயிரோட தான் இருக்கு. ஸ்பீக்கர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. ப்ரோ நீங்க தானே ப்ரோ கேட்டீங்க அயர்லாண்ட்ல ஏன் அப்படி இருக்குதுன்னு? ஆமாண்ணே, இங்க சர்ன்னு தருவா இருக்கு புக்கிங். பிகாஸ் இங்க டப்ளின்ல ஒன்லி 2 ஷோஸ். ஒன் 8 o'clock இருக்கு, ஒன்லி 2 ஷோஸ் தான். அதுவும் ரெண்டும் ஸ்மால் ஸ்கிரீன் பட் ஃபுல்லி புக்ட். அப்புறம் இன்னொன்று ஆடியன்ல எல்லாமே ஒன்லி ஒரு ஷோ தான் இருக்கு. ஐ மீன் ஒரு தேட்டர் ஒரு ஷோ, இன்னொரு தேட்டர்ல ஒரு ஷோ. ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா யூஎஸ்ஏவும் இதே மாதிரி தான் ஒரு பத்தட்டிக் ஸ்டேட்ல இருக்கு. தொரோவா இருக்கு ப்ரோ. ஆனா லியோக்கு வந்து பெருசா செஞ்சானுங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி புரிய மாட்டேது என்னடா நடக்குதுன்னு. இல்ல லியோக்கு இருக்கிற என்ன சொல்றது வெயிட்டா இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஆல் ஏரியால புடிச்சாங்க. நம்மளுக்கு விடுங்க, இந்த படத்தை விட்டுருங்க. ஜிபிஓக்கு தரமா செய்வானுங்க எல்லா இடத்துலயுமே. அதுக்கு இப்படியா செய்யணும் ப்ரோ? ஐயோ அயர்லாந்து வந்து அயர்லாந்து வந்து லைக்காவோட ஓன் ரிலீஸ் தான் ஐயா. கும்மால அதான் இந்த சினிவேர்ல்ட் வந்து டப்ளின்ல இருக்குது. அதுக்கப்புறம் ஓடியன் வந்து 1 2 3 4 இடமா அப்படிதான் போட்டிருக்கான். லைக்கா 4 இடம் இருக்குங்க. லிமரிக்ல, பிளான்ச்டவுன்ல, சார்ல்ஸ்டவுன்ல, குலூக்ல, வாட்டர்ஃபோர்ட்ல எல்லாமே ஒரு ஷோ தான் இருக்கு. என்ன ப்ரோ இப்படி இருக்குது? மலேசியாவுல இயர்லி மார்னிங் ஷோ இருக்கா ப்ரோ? யார் ப்ரோ? ப்ரோ 8:30 மணி இங்க டே பண்ண ஃபிக்ஸ் பண்ண இடத்துல 8:30 ஷோ. அதுக்கப்புறம் 9 மணிக்கு தான் எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட்.
ஓ மலேசியாவிலும் அப்படிதான் ப்ரோ. அப்போ வந்து கொலுசியம் இந்த டிஜி எல்எஃப்எஸ் கூட 9 o'clock இல்ல சொன்ன மாதிரி இல்ல 8:30? இல்ல 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 இப்போ லோட்டஸ் 5 ஸ்டாருக்கு 3 பகி 8:30 ஓகேயா? ஓகே. உங்களுக்கு 8:30 ஏர்லி மார்னிங் ஷோலாம் கிடையாதா ப்ரோ? ப்ரோ ஏர்லி மார்னிங்னா நீங்க என்ன ப்ரோ கேக்குறீங்க? 4 மணி 5 மணி அந்த மாதிரியா விடிய காலையில? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இதேதான் கேட்கலாம். ப்ரோ அது ஆக்சுவலி அந்த சாய்ஸ் கொடுத்தாங்க, நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். இப்போதைக்கு அந்த ரெக்கார்டு வாரிசு மட்டும் தான் அது வச்சிருக்கு 4:30 AM ஷோ இப்ப காலையில் நீங்க 4:30 அந்த மணிக்கு. இப்ப அவனுங்க டிஎஸ்ஆர்ல 4 AM செஞ்சானுங்க, ஏன்னா டில்ராஜ் அந்த பெர்மிஷன் கொடுத்தான். நம்ம வந்து நேர்கொண்ட பார்வை படம் வந்து டிஎன்ல வந்து மொதல் ஷோ உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஓடுனுச்சு? நேர்கொண்ட பறவை 1 AM ஷோ. 1 AM தானே. அவங்கள விட நம்ம டிஎன் பீப்புளை விட நம்ம 4 hours 3 hours பேக்கே நம்ம பார்த்தோம். இது யூ ரிமெம்பர் நாட்? நான் நேர்கொண்ட பார்வை படம் ராத்திரி 11 மணிக்கு பார்த்துட்டேன், 1 day before the ரிலீஸ் டேட். ரிமெம்பர் எல்லா லோட்டஸ் 5 ஸ்டார் எல்லா இண்டிபெண்டன்ட் தியேட்டர்லயும் வந்து எம்எஸ்கே திறந்து விட்டானுங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம என்கேபி அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். வேர்ல்ட் பிரீமியர் முதல் சிங்கப்பூர்ல வந்து வித்யா பாலன், சிங்கப்பூர்ல போட்டான். ஆமா வித்யா பாலன் கூட்டிட்டு போனாங்க. நம்ம அமர்கலம் விக்கியான எல்லாமே போயிருந்தாங்க. அதுக்கு 1 week லேட்டர் நம்ம தான் ஏர்லியா பார்த்தோம். யூஎஸ்ல கூட ஏர்லியா என்ன ஓடல. எம்எஸ்கே கேட்டோன்னே லைக்கா வந்து இவன் சாரி போனி வந்து விட்டுட்டான். ஏன்னா நீங்க வந்து படத்தை வாங்கிருக்கீங்க, சரி நீங்க அலோவ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஏர்லியா பார்க்க விட்டான். லாஸ்ட் மினிட்ல இப்ப நீங்க இப்ப பாக்குறீங்க தெரியுமா, நீங்க புக் மை ஷோல இதுதான் மெலிசால நடந்துச்சு. இந்த மாதிரி நாங்க ஏர்லியா திறக்கிறோம்னு சொல்ல, கடைசி 2 ஹவர்ல 11 மணி ஷோ ஸ்டார்ட்டு. எல்லா லோட்டஸ் 5 ஸ்டாரும் இண்டிபெண்டன்ட் தியேட்டரு, யாரை போய் பார்க்க போறீங்களோ பாருங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வேர்பலா போணுச்சு. அப்படியே பத்திக்கிச்சு. எல்லாருமே ஆன்லைன்ல போய் வாங்க ஆரம்பிச்சாருங்க கவுண்டரு. ஆனா அது ஆக்சுவலி சூசைடுக்கு சமம். ஆனா சோல்ட் அவுட், ஒரு சீட்டு கூட கிடைக்கல. 11லேருந்து எத்தனை ஹால் எடுக்க முடியுமோ மேக்சிமமே அவ்வளோ தியேட்டர்ல வந்து 11 மணிலேருந்து எல்லா ஹாலையும் கொடுத்தானுங்க. நீ சூசைடுக்கு சம வீக்னஸ், ஆனா அந்த மாதிரி பண்ணுச்சு. அதுதான் நம்மளுக்கு நடந்துச்சு ஷேர் ப்ரோ. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. ஏய் விவேக் எனக்கு ஆக்சுவலா ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஐ மீன் உங்க மலேசியா டீம் சைட்ல இருந்து சொல்லி இங்க ப்ரொடியூசருக்கு சொல்ல முடியுமா? இந்த வைப்பே இல்ல. லைக் யாரு சுபாஸ்கரனுக்கு சொன்னுமா? டே அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறானுங்க ரீப்ரசன்டேட்டிவ் மாதிரி. அவனுக்கு மெசேஜே பார்க்க மாட்டானுங்க. புரியுது. ஆக்சுவலா என்ன இஷ்யூனா, இங்க தெலுங்கு சைட்ல சுத்தமா ஹைப்பே இல்ல. ஒரு இப்படி படம் வரதே தெரியலங்க. இது வந்து I'm being honest to you, the distributors they had a talk, they saw the message, everything, no response. ஓகே. லைக்கா ஜஸ்ட் இக்னோரிங். இத பத்தி பேசாமலையா இருந்தானுங்க, அதெல்லாம் பேசிட்டானுங்க. லைக்கா ஜஸ்ட் இக்னோரிங், அவ்வளவுதான். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே ஓகே புரியுது. ஆக்சுவலா அதான் ரொம்ப ரொம்ப இஷ்யூவா இருக்கு. அங்க சுத்தமா ஹைப்பே இல்லையா? படம் வரதே ஆஃப்லைன்ல தெரியலன்றா. ப்ரீ ரிலீஸ் ஒண்ணுமே இல்ல. நிஜமா சொன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா, ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஹோட்டல்ல பிரஸ் மீடியா மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. அதுக்கு எவ்வளவு என்ன ஆக போகுது? இது அதுக்கு அது கூட பண்ண மாட்டாங்க. திறந்துட்டானுங்களா? போட்டிருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க. அதான் ரீட்வீட் பண்ணேன் இப்ப நான். அங்க தரேன்டாங்க. எனக்கு டிஎம் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ அயர்லாந்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க மலேசியாலேருந்து? I'm working here. I'm a pilot here. ஓ யூ ஆர் வர்க்கிங் தேர். பட சமயமா நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டீங்களா? யூசுவலா மலேசியால எங்க போய்? அதான் ப்ரோ நான் நினைச்சிட்டு நான் ஆக்சுவலி 2 weeks ago வந்து என்னோட கிராமர் இறந்துட்டாங்க. ஓகே சாரி ப்ரோ. நான் கேளுக்கு வருது. தென் பை டியூ டு மை ஒர்க் ஐ லீவ் எடுக்கும் போது என்ன பண்ண முடியும், ஸ்டாக் நினைச்சேன் சரி ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சு ஒன்றும் 1 மாசம் தங்கிட்டு நான் வந்து விழா முடிச்சு பார்த்து கிளம்பலான்னு. நான் அப்படி மாட்டிக்கிட்டேன். நினைச்சேன் இங்க ரிலீஸ் பண்ணணும். இங்க ரிலீஸ் பார்க்கறனால தொரு புண்டியா தான் இருக்கு ரிலீஸ்லாம். எனக்கும் பார்க்க மாட்டேங்க இருக்கு. நீங்க ஆன்லைனே வந்துடாதீங்க. ஆக்சுவலா உங்க ஷோ ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அதான் பண்ண முடியும். நான் நினைச்சேன் சரி ஒரு நிறைய தேட்டர் ரிலீஸ் பண்ணணுங்க, பெரிய பெரிய ஸ்கிரீன்ல இருக்கும். இதுங்க என்னமோ கார்ட்டூன் படம் ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சின்ன சின்ன ஸ்கிரீன். அதுதான் ப்ரோ லைக்கா. வேற என்ன ப்ரோ எதிர்பார்க்கறீங்க? அவன் அப்படிதான் ப்ரோ பண்றான் ப்ரோ. காட்டு மொக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரோ. இவனுக்கெல்லாம் சில பேர் ஃபயர் விடுறானுங்க. இப்போ வரைக்கும் சிரிப்பு தான் வருது. டம்மி பையன் ப்ரோ, நிஜமா சொல்றேன். லைக்கா ஒரு டம்மி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆக்சுவலா நீ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இதுக்கு சொல்லலாம். படத்துல அந்த இது வரைக்கும் வந்த கண்டென்ட்டோட குவாலிட்டி நீ பார்த்தல, துணிவு வலிமை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீ யோசிச்சுக்காரு. நீ
ஏய் நீ சில நீ வந்து அவனுங்களோட குவாலிட்டியை பத்தி நீ பேசுற, அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வேட்டியனு, லால் சலாமே, இந்தியன் டூவும் பத்தி போலாமா? அதே லைக்கா ப்ரொடக்ஷன் தான். லால் சலாம் வந்து நான் இன்னும் பாக்கலைங்க. ஆக்சுவலா ரிலீஸே ஆகல இந்த ஓடிடில. ஹார்ட் சரியா? டிஸ்க் அப்புறம் தொலைச்சதால பாவம். சந்திரமுகி 2 டேய் நான் கப்பல் பண்ணதுலேருந்து நான் பார்த்த எல்லா லைக்கா படமும் சூசைடுக்கு சமம்டா, புரியுதா? ஆனா நம்ம படத்துக்கு நல்லா தானே பண்றான். இங்க பாரு, அவன் ப்ரொடியூசர் இது பண்ணோம். அவன் வந்து இங்க பாரு, உனக்கு நல்லா தெரியும் இந்த எல்லா படத்துலயும் டேரக்டருங்க ஓப்பனாவே சொன்னானுங்க லைக்காவோட இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி இருந்துச்சு. இதெல்லாம் வாலாட்டம்ல நம்ம ஐயா இருந்தாரு, ரைட்? இங்க பாருடா, நீ என்னதான் அவனுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் இவனுக்கெல்லாம் இந்த புண்டையனுங்களுக்கு வந்து கிரெடிட்டை கொடுக்கவே கூடாதுடா. நீ ஏய் படத்தை காசி குவாலிட்டி டாக்கி நீ படத்தை குவாலிட்டியா எடுக்கிற, இது பண்றேன்னு சொல்ற, ஒரே அதெல்லாம் செகண்ட் இருக்கட்டும். விவேக், ஒரே செகண்ட் ப்ரோ. சென்னை, சாரி டு இன்டரப்ட். சென்னையில யாரோ இருந்தீங்கன்னா காசி டாக்கீஸ்ல புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அங்க யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணீங்க. என்ன காலையில சொல்லு. 9 மணிக்கா? ஏய் 9 மணி ஷோ தான் மோஸ்டா ஆன்லைன்ல முடிஞ்சிருச்சா? விடவே மாட்டாங்க. இப்ப எத்தனை மணிக்கு தான்? 12ல இருந்து விட்டுருக்கானுங்களோ? 12ல இருந்து வர்றாங்க. பிவிஆர் மல்டிபிளெக்ஸ் வேணா கவர்மெண்ட் ஜியோ ரிலீஸ் டேக்கு முன்னாள் தான் வரும். அது ஞாபகம் வச்சுக்க. அது வந்த அப்புறம் தான் ஓபன் பண்ணுவாங்க. பட் அதுவுமே மோஸ்டா பிளாக்டு சீட்ஸ் தான் ஆஃப்லைன்ல வித்துட்டு இருப்பானுங்க. நேம் சேக்கு ஒரு 20 டிக்கெட் விற்பாங்க, ஆன்லைன்ல விடுவாங்க. அந்த மாதிரி தான், அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க அதெல்லாம் அயர்லாண்ட்ல புக் இருக்கீங்க ஆயிருங்க ப்ரோ. இங்கெல்லாம். இந்த அயர்லாண்ட்ல இருக்கீங்களா பைலட் ப்ரோ? நீங்க சொல்லுங்கண்ணே. ஜிபிஓ என்ன பிளான்? இங்க மலேசியாவுக்கு வருவீங்களாண்ணா? நான் தான் அந்த பிளான்ல தான் இருக்கேன். இதெல்லாம் தாங்க முடியல. ப்ரோ நான் சத்தியமா ப்ரோ வெடிச்சிருவேன். சரி நீங்க ஜிபியுக்கு வரீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நீங்க பை எனி சான்ஸ் என்னாச்சும் மலேசியா குரூப்ல இருக்கீங்களா? நான் அந்த இல்லைங்க, ஐ மீன் மலேசியா தலை ஃபிளான்ஸ் கிளப், மலேசியா அஜித் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கேன். அன்ஆஃபிஷியல்னு இருக்கு, அந்த குரூப்ல இருக்கீங்களா? அன்ஆஃபிஷியல், ஆமா ஆமா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன். ப்ரோ எனக்கு நான் அந்த குரூப்ல நான் தான் ப்ரோ. அங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க. ஜிபியுக்கு கிளம்பி சரி வந்துருக்கீங்க. சரிண்ணே. உன் நம்பர் சொல்லிடு அவருக்கு. நீங்க நீதான் சும்மா அட்மினா? இல்ல நீங்க சும்மா என்னாச்சும் உங்க ஸ்டிக்கர் என்னாச்சும் இல்ல நீங்க சும்மா ஹாய் அனுப்புங்க. அயர்லாண்டுன்னு போட்டு விடுங்க சும்மா ப்ரோ சம்பந்தமே இல்லாம நான் வந்து அயர்லாந்து. இப்ப ரிப்ளை பண்றேன் ப்ரோ. அனுப்பிட்டேன், ஸ்டிக்கர் அனுப்பிட்டேண்ணே. யோ தேவையில்லாத ஸ்டிக்கர் அனுப்பிடாதியா, நான் வாங்கிட்டீங்க. ஓ ஜிபி ஸ்டிக்கரா? இப்ப ஹாய்னு அனுப்பியிருக்கிறேன்னா அது நான் தான். ஓகே, சேஃப் நம்பர் நோ. ஜிபியூ வந்து they are planning to do first day first show all around Malaysia. ஓகே. ஐமேக்ஸ் போயிருவல்ல எப்படியும்? ஆமா ஐமேக்ஸ் தான் அண்ணன் கண்டிப்பா. நான் ஆக்சுவலா தீபக்கோட கோயம்புத்தூர் இறங்கிருவோம். பிராட்வேல பாக்கலாமான்னு இருக்கேன். 7 AM இங்க போட்டுருவேன். ஏன்னா மைத்திரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஐமேக்ஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு. எவன் போயிட்டு நார்மலா போய் பார்ப்பான். ஸோ வி நீட் டு வாட்ச் இன் ஐமேக்ஸ். ஸோ ப்ரோ நீங்க மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் டிஎம் மீ, ஜஸ்ட் பை த டிக்கெட்ஸ் ஃப்ரம் அஸ் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் வித் அஸ்லா. விட்டுருங்க விஎம் மட்டும் விட்டுருங்க, தட்டி விடுங்க. ஜிபி வாட்ச் இங்க வந்து பாத்துருங்க. மனவலியா இருக்கு ப்ரோ. செம்ம படம், செம்ம கண்டென்ட்டா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இவனுங்க வந்து இப்படி கெடுக்குறானுங்க. விடுங்க தலை, உங்க கெட்ட நேரம் நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. விடுங்க ஜிபியூல பாத்துக்கலாம் விடுங்க. இன்னும் ஒரு யூ ஹேவ் டைம் ரைட். இன்னும் ஒரு 1 month இருக்கு. நீ கரெக்டா பிளான் பண்ணி வந்துருங்க. நான் கரெக்டா நான் கரெக்டா லீவ் எடுக்கணும். நான் லாஸ்ட் மினிட் லீவ் எடுத்தா அது கொஞ்சம் என் மேல தெரியுது, கொஞ்சம் கேவட்டிக்கா இருக்கும். புரியுது. ஏற்கனவே போட்டு விடணும். இல்ல ஏற்கனவே டே ஃபன் கிட்ட டிக்கெட் வாங்கி எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்கீங்களா? இல்ல நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன் அந்த குரூப். லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணீங்களா? பிகாஸ் ஐ வாஸ் நாட் எனக்கு அவ்வளவு லைக் இந்த ஃபேன் குரூப் எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. சோ நானே சொந்தமா கூகுள் பண்ணி தேடி நானே சொந்தமா ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சரி அப்ப ஐ திங்க் ஜிபியூக்கு வாங்க. வந்து just DM me, I will arrange the tickets for you. Just watch it lah. Okay ya? Can sure. Thanks a lot man. Alright sure bro. ஜிபியூ எங்க ப்ரோ பண்றீங்க ப்ரோ? டிஎஸ்ஆர் இல்ல ஜிபியூ இந்த வாட்டி என்ன பிளான்னா, துணிவு எல்லா லொகேஷனும் நம்ம பண்ணோம்ல மலேசியால. பட் என்னன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு தியேட்டர் மாதிரி இருந்துச்சு. பட் திஸ் டைம் டே ஃபன்ன வந்து whatever he did for Leo Goat, he wants to do something bigger than that. ஸோ அதனால இப்போ நான் ஸ்லாங்கோர்ல செய்யறேன்னா, நான் சன்வே பிரமிட்லயும் திறந்து விடுவேன், நான் 150லயும் திறந்து விடுவேன். புரியுதா? அந்த மாதிரி. சோ அது ஐமேக்ஸ் வருது கன்ஃபார்ம். எஸ் ஐமேக்ஸ் தான், டவுட்டே வேணாம். வெலோசிட்டிக்கு இறங்கிடுது. நீ ஏன் எப்ப பார்த்தா அந்த வெலோசிட்டி போறதுலயே சுத்துற? எனக்கு புரியல. அந்த ஏரியா நம்மளுக்கு வசதி, அதனாலதான். வேற என்ன?
ஐமேக்ஸ் இங்க புக்கே ஜலில வந்து பாத்திருக்கியா? ஓ செம ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் இந்த டிஜிவி சேர்மன் இறங்கினாங்க அந்த எக்ஸோசிஸ்ட் அப்ப போனீங்க படத்துக்கு. தானே ப்ரோ? அப்ப நான் ஐமேக்ஸ் போனேன். தான் அங்க ரொம்ப பாடுவா இருக்கு ப்ரோ. அதனால தான் அவனுங்க என்ன கதைனா பெவிலியன் வந்து இவனுங்க புக்கே ஜலில திறந்தானுங்களா, முக்குறானுங்க. அதனால தான் இப்ப வரைக்கும் ஆளே இல்லையே. டே பண்ண 320 என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு வந்து நீங்க அங்க ஈவெண்ட்டை பண்ணுங்கடா, எங்களுக்கு ப்ரொமோஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வானூத்தாமால பண்ணணும்னு பார்ப்போம். டிஜிவி காரங்க டக்குன்னு சொல்லுவா, யோ இல்ல பரவாயில்ல, அவனுக்கு அங்க கேக்குறானுங்க, நம்ம அங்கேயே போயிடலாம்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறானுங்க. ஏன்னா லங்ஸும் தடை வரும் அந்த அத்தாண்டுக்கு சித்து. ஸோ அந்த இல்ல அந்த ஏரியா வந்து அதிகமா சைனீஸ் பீப்புள் ப்ரோ இருக்காங்க. அங்க வந்து ப்ரோ ஆள் நடமாட்டம் நான் இருக்குல்ல. அங்கதான் ப்ரோ 7 வருஷமா குப்பை கொட்டுறேன். புக்கே ஜல்லி நம்ம ஏரியா தான். நான் இப்ப வச்சுங்க, இப்ப நான் யூனி படிக்கிறப்ப என் கிளாஸ் முடிச்சுட்டு கூட நான் பெவிலியன் போனேன்னா ஒரு காக்கா கூட இருக்காது. அங்க இவன் டிஜிவியை திறந்து விட்டுட்டு முக்கிக்கிட்டு கிடக்குறான். புரியுதா? இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றானுங்கன்னா, லாலா பாட்டு வந்தோம்னா லாலா பாட்டுல உட்காந்து ஈவென்ட் பண்றது, ஜெயிலரு எல்லாமே. அதுக்கப்புறம் இப்ப புக்கே ஜாலியில் டிஜிவியை திறந்து விட்டோம்னா அவன் ஃபுல்லா பெவிலியன்ல தான் இறங்குறானுங்க. அன்னைக்கு அந்த விஷால் படத்துக்கு ப்ரீமியர் எங்க செஞ்சானுங்க? அங்கதானே. எந்த விஷயம் படம்? அந்த எம்எஸ்கே அன்னைக்கு அங்கதான் ஈவென்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஓ ரைட். விடாமுயற்சியோட காலா நைட்டு அங்கதான் பெவிலியன்ல தான் நடக்குது. அதே தான், அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. ஆனா ஐமேக்ஸ் உண்மையிலேயே அங்க சூப்பரா இருக்குது. நான் ஒண்ணு ஃபிக்ஸ். ஆனா இங்க கூட இங்க ஆனா the thing is இன்னும் எல்லாமே டிஜிட்டலா மாத்திட்டானுங்க தானே. டிஜிவி சன்வே பிரமிட் மட்டும்தான் இன்னும் டிஜிட்டலா மாத்தல. ஸ்கிரீனும் பெருசு. ஆனா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஒரு டிஜிவி ஸ்டாஃப்ட்ட, அவன் சொன்னா வந்து பிகெஸ்ட் ஐமேக்ஸ் ஸ்கிரீன் வந்து வெலோசிட்டி. வெலோசிட்டி அதுக்கு தான். ரெண்டே ஆக்குபென்சி வைஸ் வெலோசிட்டி தான் பெருசு. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டா வந்து அந்த இது ரெனோவேஷன்லாம் பண்ணாங்கல்ல, ரெனோவேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு புது இந்த லேசர் ஆமாமா. ப்ரொஜெக்டர் அதெல்லாம் போட்டேன். இப்ப எல்லாத்தையும் 4K லேசருக்கு இங்க மலேசியால மாத்திட்டானுங்க. சன்வே மட்டும் இன்னும் ஸோ மாத்தல. காலையில சன்வே பிரமிட்டோட ஐமேக்ஸ் ஸ்கிரீன் வைஸ் லிட்டில் பிட் பிகர். நீ இப்ப பாக்குற அந்த வெலோசிட்டி எல்லாமே இருக்குல்ல ஐமேக்ஸ், அது வந்து கொஞ்சோண்டு காம்ப்ரமைஸ் பண்ணி சின்னதாக்கி இருக்கானுங்க. நீங்க ஒரு தடவை போயிட்டு ஐமேக்ஸ் வந்து சன்வே பிரமிட்ல போய் பாருங்க. ஸ்கிரீன் அநியாயத்துக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஓவரா பெருசா இருக்கும். நான் வெலோசிட்டி வந்தேன். சீட்டிங் மட்டும்தான் லகி பெருசாலா. ஆனா ஸ்கிரீன் பெருசு வந்து சன்வே பிரமிட்ல இன்னும் 4K மாத்தல. அவனுக்கு இப்ப வரைக்கும் ரீல் தான் யூஸ் பண்றானுங்க. அந்த ஓல்ட் ஸ்கூல் ஐமேக்ஸ் ரீல் இருக்குதுல, அது மட்டும் தான் அவனுங்க இன்னும் யூஸ் பண்றானுங்க. ஏன்னா நான் வந்து அந்த ரீசெண்டா வந்து பெவில புக்கே ஜலலுக்கு போனேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து ரெனோவேஷன்லாம் முடிச்சுட்டு டெட்பூல் 3 வந்து வேலோசிட்டிக்கு போய் பார்த்தேன். கம்பேர் பண்ண போகும்போது ஸ்லைட்லி வேலோசிட்டி கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர்லா. கொஞ்சம் ஸ்லைட்லி எனக்கு என்னோட பிஓவி படி வெலோசிட்டி ஸ்லைட்லி பெட்டர். ஸ்லைட்லி. டேய் விக்னேஷ், இது மாயாஜால்ல யாராச்சும் எனக்கு சொல்லுங்க. மாயாஜால்ல எத்தனை ஷோ இப்போ திறந்து விட்டுருக்கான்? ஆக்சுவலா 67 எவ்வளவோ பார்த்தேன்னா. பில்லா 2 இதை உடச்சிருவானுங்க. பில்லா 2 ஏர்லி மார்னிங் ஷோஸ் போட்டாங்கய்யா. இங்க ஏர்லி மார்னிங் கிடையாது. 9 AM தானே ஃபர்ஸ்ட் ஷோ. 80+ வந்துரும் நம்மளுக்கு ஃபைனல். ஏன்னா தமிழ்நாட்டுல ஹலோ சொல்றேன், எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஓ கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா அதான் 80+ போட்டிருந்தாங்க. 9 AM ஷோ மட்டும் என்னாச்சுன்னு தெரியல, போடாம தூக்கிட்டான். போட்டிருந்தான் ஆனா தூக்கிட்டான். அது கவர்மெண்ட் ஆர்டர் வந்த அப்புறம் மேபி ஆட் பண்ணுவான் போல. ஆக்சுவலா 67 ஷோஸோ எவ்வளோ 60+ நாங்க பார்த்தோம். புக்கிங் ஓபன் பண்ணோடனே நானும் தினேஷ்னா எல்லாமே பார்த்தோம். இப்ப கொஞ்சம் இது பண்ணிருக்கான் போல, குறைச்சு அது ஹைட் பண்ணிட்டான் என்னன்னு தெரியல. பட் ஃபைனலா நம்மளுக்கு 80+ கன்ஃபார்ம். பிகாஸ் என்னடா பெங்களூர்ல சர்வர்லாம் கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஒரு தியேட்டர் தான் ஓபன் பண்ணானுங்க. பார்த்தா போனவனே சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, பெங்களூர்ல 4 AM ஷோவா ஃபர்ஸ்ட் ஷோ? ப்ரோ ஆக்சுவலா இப்போ இந்தியால எங்கேயுமே 4 AM கிடையாது. கேரளாலையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓ இந்த படத்துக்கா இல்ல இனிமே எல்லா படத்துக்கும்? இல்ல நம்ம படத்துக்கு தான். ஆக்சுவலா கங்குவாலாம் 2.25 ஷோ எல்லாம் போட்டாங்க ப்ரோ. கேட்டா இது ஒர்க்கிங் டேன்னு சொல்றாங்களா. என்ன பிரச்சனை, அங்க ரீஃபண்டும் பண்ண முடியாது. என் ஸ்பேஸ்ல கொஞ்ச நேரம் முன்னாடி அதை தான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. ஓ ரைட். ரொம்ப என்னன்னு தெரியல, அன்பார்ச்சுனேட் ஆயிடுச்சு நமக்கு. நான் அடைச்ச வந்து இல்ல அன்னைக்கு ஐ திங்க் 1 வீக்ஸ் பேக் வந்து போட்டிருந்தாங்க 4 AM ஷோ என்னமோன்ட்டு. அதுக்கப்புறம் இங்க பசங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க, டிஎன் பசங்கெல்லாம். அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன்.
ஓகே, புரியுது புரியுது. அதான் இங்க கிடையாது. ஆக்சுவலா இது பண்ணிட்டாங்க அங்க. இந்தியாலயே ஃபர்ஸ்ட் ஷோ 6 AM தான் இப்போ. ஓ ஆனா 4M ஷோ இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு பசங்களாம் அந்த கேரளா பார்டர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. அதான் மேக்ஸிமம் அந்த கன்னியாகுமரி பசங்க போயிருவாங்க. அங்கிட்டு ஓடிடுவாங்க தானே சென்ட் இப்ப பார்டர்ல. இப்ப இப்ப என்ன பிரச்சனைனா டிக்கெட் ஆல்ரெடி இருந்தது வாங்கியிருப்பாங்கல்ல. ம் அவங்க அவங்களுக்கு ரீஃபண்டே கிடையாது அங்கெல்லாம். அதுதான் பிரச்சனை. இப்ப காலைல வேலைக்கு போறவங்க பார்த்துட்டு 4AM ஷோ பார்த்துட்டு வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தா இப்ப ரீஃபண்ட் இல்லைன்ன உடனே அது ஒரு இஷ்யூவா இருக்கும். இப்ப அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இது மலேசியா எவ்வளவு பெட்டர் போல, ரீஃபண்ட் இருக்கு. இல்ல அது வந்து ஐயோ ஆன்லைன்ல இது புக் இல்ல பண்ணீங்க இல்ல ப்ரோ இல்ல நீங்க. ஷேர் ப்ரோ, இது தப்பு. நீங்க வேற. ம் இப்ப ம் நேத்து நான் விக்னேஷ் கூட ஸ்பேஸ்ல நான் இதை சொன்னேன். ஆமா. மலேசியாவுக்கு ஸ்மூத்தா போற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம பொங்கல் டைம்ல வந்து நம்ம அட்வான்ஸ் புக்கிங் திறந்து விடல. ஓகே ரைட். ஆமா டிஜிவி ஜிஎஸ்சி காரனே 3 கிட்ட சொல்லிட்டான். அட்வான்ஸ் புக்கிங்கை திறந்து விட்டு கடைசியில் இந்த படம் போஸ்ட்போன் ஆகி, யோசிச்சு பாருங்க ம். தல, யாருக்கு ரீஃபண்ட் பண்ண பிடிக்கும்? இது அப்படி முடியாது. ஒரு 12 வெள்ளி 15 வெள்ளியே அவன் ஒரு வாரம் 2 வாரம் இழுக்கிறான் ரீஃபண்ட் பண்றதுக்கு. 500K இதுல வேற 600K ரிங்கெட்னா யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு ரீஃபண்ட்னு. இதனால தான் யூகேல ப்ரீமியரே இல்ல. நம்மளுக்கு இப்ப ஒருவேளை சொந்தோலா சொல்றேன், அந்த டைம் போஸ்ட்போன் ஆச்சு. அட்வான்ஸ் புக்கிங் பண்ணவங்களுக்குலாம் ரீஃபண்ட் கொடுத்துட்டான் டிஜிவி ஜிஎஸ்சி. இப்போ ம் ஃபெப்ரவரி ரிலீஸ்னு தூக்கிட்டு வராங்க. 3 போய் ம் வந்து நான் அட்வான்ஸ் புக்கிங் திறக்க போறேன்னு சொல்லியிருந்தா டிஜிவி ஜிஎஸ்சி கொடுத்துருக்க மாட்டான். ஆமா ரைட்டு. இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா நம்மளும் வந்து இந்த யூகேல அடி வாங்குற மாதிரி அடி வாங்கியிருப்போம். மாயாஜால் இது டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. மாயாஜால டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. 57 ஷோவா ஓக்காளி, இதெல்லாம் ஒருத்தருக்கு மட்டுமே. ஏய் இது வந்து 9 AM ஷோஸ் இன்னும் அடிஷனல் ஷோஸ் இல்லாம ஃபைனல் தான் நம்மளுக்கு 80+ கண்டிப்பா வந்துடும். அதுவும் ஏர்லி மார்னிங் ஷோஸ் இல்ல. ஏர்லி மார்னிங் இருந்துச்சுன்னா 100+ இதுவும் அடிச்சிருக்கும். எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்ப இந்த மாயாஜால் இருக்குதுல்ல, அது வந்து என்ன, இப்ப இந்த டிஜிவி ஜிஎஸ்சி மாதிரி அது ஒரு தியேட்டரா இல்லைன்னா அது ஒரு மாலா? ஆமா, என்னது? அது மட்டும் ஒரு தனி காம்ப்ளெக்ஸியா. அது மாலுக்குள்ள அந்த 16 ஸ்கிரீன்ஸ் வச்சிருக்க தனி இப்ப காம்ப்ளெக்ஸ். அவனுங்க வந்து 9ல இருந்து இவ்வளவு ஷோஸ் கொடுத்துருக்கானுங்களா? அந்த இடத்துக்குள்ள எத்தனை ஹால் இருக்கு டோட்டலா? 16 ஹால் இருக்கு. 16 ஹால்னால தான் இவ்வளவு ஷோ கொடுத்துருக்கானுங்களா கும்மால? 16 ஹால் இவ்வளவு நிறைய இருக்கு. நம்மளுக்கு கூட இந்த மாதிரி இவ்வளவு ஹால்ஸ் இருக்கா இன்னும் ஒரு ப்ரோ? 4 ஹால் நம்மளுக்கே 6 ஹால் தான் ப்ரோ. ஏசியாலே அதுதான் பெருசு ஆக்சுவலா. அப்போ இது வரைக்கும் மேபி வேற எதனா ஓபன் பண்றாங்களா தெரியல. இல்ல ப்ரோ, 16 ஹால் இன்னும் ஒரு வச்சு 4 ஹால் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தனியா எக்ஸ்ட்ரா வரப்போகுது. மாயாஜாலையா ஆமா, பின்னாடி வந்து அந்த கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சொல்லியிருக்காங்க. விவேக், நான் உனக்கு ஒரு இமேஜ் வாட்ஸ்அப் அனுப்புறேன். முடிஞ்சா எனக்கு அது மட்டும் மெயின் HD கிடைக்குமா? நான் ஏன்னு சொல்றேன், உனக்கு டிஎம் பண்றேன். அனுப்பு. அந்த இவங்க மணி பாரதி பண்ணிருந்தாங்கல்ல இப்ப 6 days இந்த குத்துற மாதிரியா? இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. இரு, நான் ஏன்னு மெசேஜ் பண்றேன். சரி, நான் அப்புறம் கேட்டு பாக்குறேன். இல்ல ரொம்ப அர்ஜென்ட்டா கேக்குறாங்க. உனக்கு கொஞ்சம் முடிஞ்சா நாளைக்கு அர்ஜென்ட்டாவா? சொல்ல. ஐ மீன் இன்னைக்கு இல்ல. ஐ மீன் இன்னைக்குதான். இன்னைக்கு மறுநாள் ஆயிடுச்சு. கிளாரிட்டியா இருந்தா நல்லா இருக்கும் SD இமேஜ். அந்த மணிபாரதி கேட்டா கிடைக்குமான்னு தெரியல. அதனாலதான் நீ தீனா ப்ரோட்ட வச்சு எதனா மூவ் பண்ண முடியுமான்னு. இந்த டன் சேனல் விட்டாங்களா அந்த HD பிரிண்டா ப்ரோ? அது இல்ல. ஆக்சுவலா இந்த லைகா ப்ரொடக்ஷன்ல 6 டேக்கு போட்டிருந்தாங்கல்ல ப்ரோமோ. ஆமா. அதுல முட்டி போட்டு குத்துற மாதிரி, ஐ மீன் கை அப்படி மடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆமா. அந்த SMB கிரியேஷன் சொல்றீங்களா? ஆமா, அவர் பண்ணதான். ஆக்சுவலா அந்த இமேஜ் மட்டும் HD கிடைச்சா நல்லா இருக்கும். அவனே போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல. டிஸ்பிளேல வச்சிடறேன் ப்ரோ அவரது. அதான் அவர் இது போட்டிருக்காங்க. பட் வித்தவுட் வாட்டர் மார்க் அந்த ரா இமேஜ் அந்த ரா இமேஜ் தான் தேவை ஆக்சுவலா. ஒரு இதுக்காக கேக்குறாங்க. அதான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம கேக்குறது பிரச்சனையே இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க.
Hi everyone, hello brothers. ஒரு சின்ன அப்டேட் ப்ரோ, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஃபார் ஆல் ஏகே ஃபேன்ஸ் ஃப்ரம் பெங்களூர். இங்கே வந்து சர்வர் கிராஷ் ஆகி கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேக் ஒரு அப்டேட் வந்துச்சு. விக்ட்ரி சினிமாஸ் இங்கே பெங்களூரில் இந்த புக்கிங் ஹேஸ் ரெஸ்யூம் நோ. ஏகே ஃபேன்ஸ் ஃப்ரம் பெங்களூர் ப்ளீஸ் செக் புக் மை ஷோ. மார்னிங் 6:15 AM புக்கிங்ஸ் அவைலபிள், நிறைய சீட்ஸ் அவைலபிள் இருக்கு, ஆல்மோஸ்ட் 50%. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் ரெஸ்யூம் ஆயிருக்கு. ஐ ஷேர் த ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ சார் ஹோஸ்ட்க்கு. ஸோ கைண்ட்லி ஏகே ஃபேன்ஸ் ஃப்ரம் பெங்களூர் கிராப் யோர் டிக்கெட்ஸ். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் ப்ரோ. நான் கண்டிப்பா குரூப்ல ஷேர் பண்ணி வைக்கிறேன் இது. And rest of the tickets வந்து for Bangalore fans, it will open at 10 AM as per the distributor இங்கே Swagat Enterprises. 10 AM மற்ற தேட்டர்ஸ்லாம் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ப்ளீஸ் புக் பண்ணுங்க டிக்கெட். 10 AM மோஸ்ட்லி ஓப்பன் ஆகிடும். அங்க பெங்களூர்ல பர்ஸ் மூவியோட ஹைப் எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ சீரியஸ்லி ப்ரோ, டிண்ட் எக்ஸ்பெக்ட் ஜிபியுக்கு தான் மரண வெயிட்டிங்கு. பட் இப்போ இருக்கிற கிரேஸ் வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தெரில. பிகாஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆடியன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, பிகாஸ் இங்கே வந்து நெய்பர் ஸ்டேட்டு, பிகாஸ் 9 ஷோ தான் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணிவுக்கெல்லாம் வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே 2 AM ஷோ இருந்துச்சு பெங்களூரில், அங்கே 1 AM ஷோ சென்னைக்கு. ஜஸ்ட் அந்த 1 hour டிஃப்ரென்ஸ்க்கே நான் சென்னைக்கு ட்ராவல் பண்ணேன். So we are expecting a lot of people, traveling from Tamil Nadu to Bangalore. So நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர இது. ஸோ நான் ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து இங்கே முகுந்தா தேட்டரில் ஆல்ரெடி பேனர் எல்லாம் செம மாஸ் ஆல்ரெடி. ஆமா ஆக்சுவலா பார்த்தேன், அங்கேயே 1K டிக்கெட் பிரைஸ்னு போட்டிருந்தாங்க. ஆமாம் ப்ரோ, ஆமாம். அதெல்லாம் டிக்கெட் கவுண்டர்லாம் விற்கிறது இல்லை. லாஸ்ட் ஒரு சும்மா ஒரு 15-20 டிக்கெட்ஸ் இருந்தால் மட்டும் அந்த ஆன்லைன் ஓப்பன் பண்ணுறான். மற்றபடி எல்லாமே வந்துட்டு கவுண்டர் டிக்கெட் தான். அது மோஸ்ட்லி வந்து அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க இருக்கிற மெயினான தெரிஞ்சவங்க தான் கொடுத்துட்றாங்க அங்கே. ஸோ நிறைய வந்து சேவா நகர் சொல்லிட்டு முகுந்தா தேட்டரு, ஒன் ஆஃப் த ஹேப்பனிங் தியேட்டர்ஸ் இன் பெங்களூர். அது தமிழ் கம்யூனிட்டி நிறைய இருக்கு. ஆக்சுவலா கோட் அங்கதான் வரதா இருந்துச்சு, பட் 1000 மேல சொல்லவே நான் அப்படியே மகதேஸ்வரா போயிட்டேன். மகதேஸ்வரா அகைன் நான் சின்ன பையன் இருந்த வளர்ந்த ஏரியா கதிரநள்ளி பன்சங்கர் ஏரியா தெரியும் ப்ரோ. ஓகே எனக்கு ஏரியா தெரியாது. நான் ஆக்சுவலா மூவி பாக்குறதுக்கோசம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு போலாம் நாங்க வந்தோம் ப்ரோ. ஓகே, தட் இஸ் சவுத் பெங்களூர். திஸ் இஸ் நார்த். முகுந்தா இஸ் நார்த் பெங்களூர். ஓகே தேங்க்யூ. நான் ஷேர் பண்றேன், நான் குரூப்ல ஷேர் பண்றேன் பசங்கள்ட்ட. அகைன் ஹோஸ்ட்க்கு நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ தேங்க்யூ.